ஸோ பிராத்மிக்கில் பார்ட் 7 விமலா படுத்தி ஹை அப்படின்னா விமலா படிக்கிறா. ஸோ இது கூட சிம்பிள் ப்ரெசன்டென்ஸோடைய ஃபார்மேட்டில் தான் இருக்கும். லதா தும் யஹா கியா கர்த்தி ஹோ. லாஸ்ட் லெசன் நம்ம மேல் பர்சனை பற்றி பார்த்தோம், இதில் ஃபீமேல் பர்சனை பற்றி பார்க்குறோம். ஸோ விமலான்றது ஒரு ஃபீமேல் பர்சன். லதா தும் யஹா கியா கர்த்தி ஹோ. லதா நீ இங்கே என்ன பண்ணுற? கியா கர்த்தி ஹோனா என்ன பண்ணுற? मैं यहाँ पढ़ती हूँ. நான் இங்கே படிக்கிறேன். ஸோ மே வந்ததுன்னா எப்பவுமே மே வந்துச்சுன்னா எண்டிங்கில் ஹூன் தான் முடியும். ஸோ அதனால் படுத்தி ஹூ அப்படின்னு வருது. மே ஹிந்தி படுத்தி ஹூ. நான் ஹிந்தி படிக்கிறேன். மே அங்கிரேஸ் பி படுத்தி ஹூ. நான் இங்கிலீஷும் படிக்கிறேன். விமலா பி படுத்தி ஹை அப்படின்னா விமலாவும் படிக்கிறா. அந்த பின்றதுக்கு ஆல்சோன்ற அர்த்தம். படுனா படிக்கிறது. இப்போ தி ஹை தி ஹூ இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராமட்டிக்கல் வேர்டு. ஸோ மே பாட் லித்தி ஹூ அப்படின்னா நான் பாடம் எழுதுறேன். கீதா பி பாட் லித்தி ஹை அப்படின்னா கீதாவும் லெசன் எழுதுறா. இதெல்லாமே ஃபீமேல் சொல்கிறது. ஹம் சப் லித்தி ஹை நாம் எல்லாரும் எழுதுகிறோம். ஹம் ஹிந்தி பாட் லித்தி ஹை நாங்கள் எல்லாரும் இல்லை நாம் எல்லாரும் லெசன் எழுதிட்டுருக்கோம். ஹிந்தி லெசன் எழுதிட்டுருக்கோம். யஹா தோ லடுக்கியா ஹை. இங்கே 2 லடுக்கியானா பெண்கள் இல்லை சிறுமிகள் அப்படி சொல்கிறது. இங்கிலீஷில் வந்து கேர்ள்ஸ். கியா ஹை யா ஏ லடுக்கியா கியா கர்த்தி ஹை. இந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த கேர்ள்ஸ் எல்லாம் படுத்தி அவர் லித்தி ஹை படிச்சுட்டு எழுதிட்டுருக்காங்க. கமலா காத்தி ஹை கமலா பாடுறா. ஸ்ரீதேவி லித்தி ஹை அவர் ராதிகா படுத்தி ஹை. ஸ்ரீதேவி வந்து எழுதுகிறாங்க, ராதிகா படிக்கிறாங்க. மாதாஜி ஆஜ் கஹான் ஜாத்தி ஹை. அம்மா இன்னைக்கு எங்கே போகிறாங்க? மாதாஜி ஆஜ் பெங்களூரு ஜாத்தி ஹை. அம்மா இன்னைக்கு பெங்களூரு போகிறாங்க. மாமிஜி கஹான் ஜாத்தி ஹை. மாமிஜி எங்கே போகிறாங்க? மாமிஜி ஹைதராபாத் ஜாத்தி ஹை. ஸோ அவங்க ஹைதராபாத் போகிறாங்க. மாதாஜி ஆஜ் ஜாத்தி ஹை. அம்மா இன்னைக்கு போகிறாங்க. மாமிஜி பி ஆஜ் ஜாத்தி ஹை. மாமிஜியும் இன்னைக்கு போகிறாங்க. குத்தா வஹா கேல்தா ஹை. குத்தானா டாகு அங்கே விளையாடுது. கேல்தா ஹைனா விளையாடுது. காய் யஹா ஆத்தி ஹை. காய் யஹா ஆத்தி ஹைனா காய்னா வந்துட்டு கவு இங்கே வருது. குத்தா கியா காத்தா ஹை. டாக் என்ன சாப்பிடுது? குத்தா பாத் காத்தா ஹை. பாத்னா சாதம். ஸோ குத்தா क्या खाता है? कुत्ता भात साथ खाता है. பாத்னா சாதம் சாப்பிடுது டாக். காய் क्या पीती है? பசு என்ன குடிக்குது? காய் பானி பீती है. பசு தண்ணி குடிக்குது. குத்தா क्या पीता है? டாக் என்ன குடிக்குது? குத்தா दूध पीता है. பால் குடிக்குது. ஸோ இதில் எல்லாமே மேல் ஜெண்டர் ஃபீமேல் ஜெண்டர் எல்லாத்தையும் பற்றி சொல்லி கொடுத்துருப்பாங்க சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஃபார்மில். शब्दार्थ कर அப்படின்னா டூ, அங்கிரேஸ்னா இங்கிலீஷ், पानीனா वाटर. இதெல்லாம் நியூ वोकैबुलरी தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அபியாஸ் பாருங்கள். एक वाक्य में उत्तर दीजिए. एक वाक्य में उत्तर दीजिए. ஸோ ஒரு வரியில் ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. லதா தும் யஹா கியா கர்த்தி ஹோ. லதா நீ இங்கே என்ன பண்ணுற? மே யஹா படுத்தி ஹூ. நான் இங்கே படிக்கிறேன். காய் கியா பீத்தி ஹை. பசு என்ன கொடுக்குது? என்ன குடிக்குது? காய் பானி பீத்தி ஹை. பசு பானி தண்ணி குடிக்குது. குத்தா கியா காத்தா ஹை. நான் என்ன சாப்பிடுது? குத்தா பாத் காத்தா ஹை. பாத்னா சாப்பாடு சாப்பிடுது. அவ்வளோதான். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.